வேதத்திலே முதலிலே சிம்சோனை குறித்து வேதம் சொல்லும்போது அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அவன் சொல்லுகிறான், பெலிஸ்திய குமாரத்திகளில் ஒருத்தியை நான் பார்த்தேன், அவள் என்னுடைய கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப அழகாக இருந்தா, அவளையே நான் கொல்லணும் அப்படின்னு சிம்சோன் அவனுடைய அந்த தாய் தகப்பனிடத்தில் சொல்லுவான். சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், வேண்டாம் என் மகனே, அது நமக்கு சரியாகாது. நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளில் இது எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நீ எதுக்கு நீ அங்கே போய் நீ கல்யாணம் பண்ணணும், நம்மிடத்திலே பிள்ளைகள் இல்லையா, நம்முடைய வீட்டில் இல்லையா, நம்முடைய சொந்தத்தில் இல்லையா, நீ கல்யாணமே பண்ணிக்க கூடாது, ஆனாலும் சரி நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, சரி நீ இங்கே பண்ண வேண்டியதானே, விருத்த சேதனம் இல்லாத அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அவங்க தேவனுடைய ஜனம் அல்ல, அந்த மாதிரி ஆட்களிடத்தில் போய் நீ ஏன் இப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சிம்சோன் அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்போ திரும்பி தீவிரமாக இல்லை நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி அதுக்கு பின்னாடியே போகிறான். அது ஒரு பெரிய சிச்சுவேஷனாக முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எந்த பெண்ணுக்காக இவன் ஆசைப்பட்டானோ, எந்த பெண் இவனுக்கு வேணும்னு சொன்னாங்களோ அந்த பெண்ணை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, வேறொருவனுக்கு. அப்போது அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டான். அதை விட்டதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, அவன் அங்கே போய் தெளிலாள் என்கிற ஒரு லேடியை பார்த்து. அப்போது இந்த சிம்சோனிடத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒன்றில் அப்படின்னா அந்த லேடிஸ் விஷயம்னு சொல்கிறோம்ல, அதில் அந்த மனுஷன் வீக்காக இருந்தான். அவனுடைய ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த காரியத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறானோ அதில் விழுந்தான், அதில் அடிபட்டான், அதில் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். திரும்ப ஆண்டவர் அவனை எப்படியோ கை தூக்கி கரை சேர்த்து அவனை காப்பாற்றி, இது உனக்கு அழகில்லை, நீ இப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் எச்சரித்து அவனை தூக்கி விட்டார். ஒரு 2-3 வருஷம் அமைதியாக இருந்து மறுபடியும் பிசாசு எங்கே கொண்டு போனான்னா, அவன் ஏற்கனவே செய்து விழுந்து அடிபட்டு நஷ்டமாகி இழந்த அந்த பாவத்திற்கு நேராகவே அவனுடைய இருதயம் துணிகரம் கொண்டது. அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பிசாசு சில நேரத்தில் நம்மோடு போராடும் போது நம்ம ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வீக்னஸ். ஆனால் இந்த வீக்னஸை பிசாசு எப்பவுமே தந்திரமாக கையாளுவான். பாருங்க, அந்த வீக்னஸ்னால நம்ம எவ்வளோ அடிபட்டு நொறுக்கப்பட்டு நம்ம கிளம்பி வந்திருப்போம். அதனால நிறைய நஷ்டங்களை நம்ம பார்த்துருப்போம், அவமானத்தை பார்த்துருப்போம். என்னமோ ஆண்டவருடைய தயவில் கிருபையில் ஆண்டவர் தயவா அந்த இடத்திலிருந்து மீட்டு நம்மளை கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதற்கு பிறகும் நம்மிடத்தில் பிசாசு எதுக்கு போராடுவான்னா, இந்த மாதிரி தான் போராடுவான். இப்போ பொதுவாக ஒரு நபர் கடன் பிரச்சனையிலே விழுகிறாருன்னு வச்சுக்கோங்க. கடன் வாங்கினது தைரியமாக எனக்கு வருமானம் வருது, எனக்கு இந்த பொருள் வந்துடும், இது வந்துடும் அப்படின்னு நினச்சி தைரியமாக கடன் வாங்குறாரு. அந்த கடன் வாங்கி சிக்கிட்டாரு, அந்த கடன் வாங்கி ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாரு. இப்போ ஆண்டவரை தேடி வர்றாரு, ஆண்டவரே நான் இப்படி போய் தேவையில்லாமல் நான் சிக்கிட்டேன், என்னை இதிலிருந்து மீட்டு எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனுஷனை அந்த கடனிலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு பெரிய உதவியாக ஆண்டவர் செய்கிறாரு.
ஓகே, வரவே முடியாது என்கிற அந்த கடனிலிருந்து அந்த மனுஷன் வெளியே வந்துட்டான். கர்த்தர் அந்த மனுஷனை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்போ 2-3 வருஷம் தாண்டிருச்சு, ஒரு 5 வருஷம் தாண்டிருச்சு. ஆனா அந்த மனுஷனுக்கு மறுபடியும் என்ன போராட்டம் வரும் அப்படின்னு சொன்னா, பழையது போல திரும்பவும் தைரியம் வரும். எதுக்கு தைரியம் வரும் அப்படின்னா, கடன் வாங்குறதற்கு தைரியம் வரும். அது துணிகரமாக வாங்குறதுக்கு தைரியம் வரும். நம்ம அதை மாற்றிடலாம், அதை போட்டுடலாம். அப்போ அந்த மனுஷன் எதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஏற்கனவே நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி வாங்கி சிக்கிட்டோம். ஆண்டவர் நம்மளை ரொம்ப கிருபையாக கர்த்தர் காப்பாற்றிருக்கிறாரு. அவர் தூக்கி எடுத்தது அவருடைய பெரிய இரக்கம். நம்ம மறுபடியும் அந்த மாதிரி ஒரு குழியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விழக்கூடாது என்கிற சூதானமாக இருந்தாலும் பிசாசு போராடுவான். அந்த காரியத்தில் யார் நீங்கள் ஜெயிக்கிறீர்களோ அவர்கள்தான் பெரிய வெற்றியாளர்கள். அதனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு இடத்துல வந்து அந்த கையும் களவுமாய் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாருடைய கையிலையும் கல் இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து கல்லறிகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஸ்திரியே, யாருமே உனக்கு கல்லறிய இல்லையா, நானும் உன்னை நான் உன்னை குற்றவாளியாக தீர்க்கல. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அப்படின்னா நீ ஒன்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்ட, நீ ஒன்றிலிருந்து வெளியே வந்துட்ட, இதிலிருந்து உன்னை நான் கிருபையாக தூக்கி எடுக்கிறேன். ஆனால் அடுத்த டைம் விழாதபடி பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமை? நம்ம கடமை. நம்ம அதனால தான் அந்த அட்மாஸ்பியரை நம்ம மாற்றணும், நம்ம அந்த சூழ்நிலையை சேஞ்ச் பண்ணணும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வந்து பத்சேபாளிடத்தில் தப்பு பண்ணிடுவான். அவன் உரியாவினுடைய மனைவியாகிய பத்சேபாளை தனக்கு எடுத்து கொள்ளுவான். ஆனால் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, தூக்கி எடுத்துட்டாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் வயது சென்றவனாய் இருக்கும்போது ஒரு இளம் பிள்ளையா சூடுண்டாக கொண்டு வர்றாங்க. ஆனால் அவன் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான், இல்லை இல்லை, இனி நான் அப்படி கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக மாட்டேன், ஆளாக மாட்டேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயருடைய ஆரம்பத்தில் யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, இதிலிருந்து தான் உன்னை நான் தூக்கி எடுத்தேன், இதிலிருந்து தான் நான் உன்னை காப்பாற்றினேன், இதிலிருந்து தான் நான் உன்னை தப்புவித்தேன். ஆனால் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு இந்த போராட்டம் வந்துட்டே இருக்குது, இந்த சூழ்நிலை வந்துட்டே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை தீர்மானம் எடுக்கணும்னா, இனி அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுவார். ஆமென். விட்டதுதான், என்னை விட்டு நான் தூர களைந்து போட்டது, கர்த்தர் என்னை தப்புவித்த அந்த பிரச்சனையின் மேல இனி நான் என்னவா இருப்பேன்னா, ரொம்ப கவனமா இருப்பேன், ரொம்ப கவனமாக இருப்பேன். நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப்புக்குள்ளே போகவே கூடாது, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரவே கூடாது. உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பயம் வரணும், ரொம்ப பயம் வரணும். ஆண்டவரே, நான் இப்படி செய்ய மாட்டேன். பொதுவாக வந்து சில பிள்ளைங்க பசங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில காரியத்தில் ரொம்ப அடிக்கப்பட்டிருப்பாங்க. எதில் அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் வந்து பாசமாக பேசின உடனே விழுகிற ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பாசமாக பேசி விழுந்துட்டாங்க, அவ்வளோதான். விழுந்து அடிபட்டு உதப்பட்டு ஆண்டவர் அவங்கள வந்து தூக்கி எடுத்துட்டாரு. இப்போ தூக்கி எடுத்து ஒரு 5 வருஷம் யாரையுமே நம்பக்கூடாது, எல்லாருடைய பாசமும் மோசமானது, நான் இந்த மாதிரி இனி செய்ய மாட்டேன், இனி யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஆனால் ஒரு 5 இயர்ஸ் தாண்டின உடனே பாருங்களேன், அதே போல் ஒரு போராட்டம் வந்து நிற்கும், அதே போல் ஒரு பர்சன் வந்து நிற்பாங்க, அதுபோல் ஒரு நபர் வந்து நிற்பாங்க. உடனே அவங்களுடைய மனசு என்ன பண்ணுன்னா, திரும்பவும் அப்படியே விழுகைக்கு நேராகி போகும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் யாரையோ ஒருத்தரை எச்சரிக்கிறார், யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்கனவே விழுந்த, ஏற்கனவே அடிபட்ட, ஏற்கனவே கர்த்தர் உங்களை காப்பாற்றின அந்த சத்துருவிடத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலப்பையின் மேல் கையை வைத்த நான் இனி பின்னிட்டு பார்க்க மாட்டேன். கைகளை மேல உயர்த்தி சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோட சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, ஆமென் ஸ்தோத்திரம். இனி அந்த காரியத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக, கிருபையாய் காப்பாற்றுவாராக. சொல்லுங்க ஆண்டவரே, மறுபடியும் நான் விழாதபடி, மறுபடியும் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்ள கைகளை உயர்த்தி, எனக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் நல்லவர், இரக்கம் செய்கிற கர்த்தர் நல்லவர், சத்துருடைய சகல தந்திரங்களையும் ஆமென் ஸ்தோத்திரம் உடைக்கிறவர் அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்கள். அப்போ சத்துருடைய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, மறுபடியும் 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 ஒரே வீக்னஸை நமக்குள்ள வச்சு அதற்கு பிறகு அதன் வழியிலே நம்மளை கொண்டு போகிறவன் தான் சத்துரு. ஆனால் நம்ம அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் தப்புவித்த, ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கின ஒன்றுக்கு பின்பாக நம்ம திரும்பி என்ன பண்ணக்கூடாதுன்னா, காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அது தேவன் நம்மேல் அன்பு வைத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஒரு நாள் நம்ம எவ்வளோ பிரச்சனை இல்லது நம்ம காப்பாற்றப்பட்டோன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. அதான் நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் நமக்கு வக்கீலாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. வக்கீலாக இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்காக வாதாடுவார், கர்த்தர் நமக்காக வாதாடுவார். ஆனால் அதே ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் இடத்துல உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடத்துல கர்த்தர் உட்கார்ந்துட்டாருன்னா அவரால் அநீதியாய் நியாயம் தீர்க்க முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நமக்காக வாதாடுகிற வரைக்கும் வாதாடுவார். ஆனால் அதற்கு பிறகு என்ன பண்ண முடியாதுன்னா, முன்னாடி நடந்தது, முன்னாடி விழுந்தது, இது எதை குறிச்சும் நம்ம இனி யோசிக்க வேண்டாம். ஆனால் இனி நம்மை விழாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை விழும்போது என்னை தூக்கி எடுக்கிறார் கர்த்தர், என்னை தூக்கி எடுக்கிறார். ஆனால் இரண்டாவது விசையும் நான் விழும்போது நான் நிறைய அவமானத்தை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் நம்மில் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராலே, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கர்த்தர், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கர்த்தர். அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு சாபம், ஒரு விழுகை, இதில் நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா அறகுறையாய் அல்ல, அறகுறையாய் அல்ல. எப்படி ஜெயிக்கணும்னா முற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நான் ஃபஸ்ட் இயர் பைபிள் காலேஜில் 1ஆம் ஆண்டு படிக்கும்போது என் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு வாலிப சகோதரன் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணார். அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளை. அப்படின்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். சென்னை, கன்னியாகுமரி, பெங்களூர், இந்த மாதிரி பல ஊர்களிலிருந்து ஒரு 20 பேர் பக்கத்தில் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறோம். த ஃபஸ்ட்டு டே எல்லோரும் லைனாக அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்துட்ருக்குறோம். ஒரு சத்தம் கூட வரல, அப்படியே பின் ட்ராப் சைலண்ட். ஏன்னா யாருமே யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணலை, யாருக்குமே யார்கிட்டையும் பேசுறதுக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்தார் பாருங்க, உள்ளுக்குள்ள வந்த உடனே அப்படியே அந்த கிளாஸ் ரூமே அப்படியே ரெண்டாக பண்ணிட்டார். வந்த உடனே ஸ்டூடெண்ட் தான், வந்த உடனே அப்படியே டீச்சர் மாதிரி டேபிளில் போய் நின்றுட்டார். இவர் டேபிளில் போய் நின்ன உடனே எங்களுக்கு இவர் ஸ்டூடெண்ட்டுன்னே தெரியல. நாங்கள் மொத்த பேர் எந்திரிச்சுன்னு பிரைஸ் தலாடுன்னு சொன்ன உடனே அவர் பிரைஸ் தலாடு உட்காருங்க அப்படின்னாரு. நாங்கள் ரொம்ப கையை கட்டி பவ்யமாக இருந்தால் ஒரு 2-3 வார்த்தையை பேசிட்டு, அடா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தாங்க அப்படின்னாரு பாருங்க. அவ்வளோதான். அவ்வளவு எல்லாரையுமே அவ்வளோ மானிட்டர் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளவு ஜோவியலாக ரொம்ப நல்லா அப்படி எல்லாரையும் மிங்கிள் பண்ணிட்டாரு. உடனே நான்
பைபிள் காலேஜில் பாஸ்டர் போனதுலேருந்து ரொம்ப சோகமாக இருந்தேன். ஐயோ, நம்ம தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம், இப்படி இருக்குதே, சிறைச்சாலை மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் வந்தாரோ இல்லையோ, அவ்வளோதாண்டா, சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துட்டோண்டா அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. 3 நாட்கள் 3 மாதம் எங்களோடு கூட சேர்ந்து படித்தார். அவர் இதுக்கு முன்னாடி யார் அப்படின்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கச்சேரி பண்ணுறவர். அப்படின்னா சினிமா பாட்டு போடுவாங்க, இவர் வந்து ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடுவார், ரொம்ப நல்ல டான்ஸ் பாடுவார். அகைன் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அப்படின்னா பட நடிகர்களை மாதிரியெல்லாம் பேசுவார். எங்களுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் விஜயகாந்த் இயேசுவை பற்றி பேசினா எப்படி இருக்கும், ரஜினிகாந்த் இயேசுவை பற்றி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப மிமிக்ரி எல்லாம் பேசி காமிப்பார். ஐயோ, அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பர்சன். அப்போ நாங்கள் எல்லோரும் இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யாரை வாங்கன்னு கூட்டமோ இல்லையோ, இவர்கிட்ட சொன்னோம், நீங்கள் மட்டும் வராமல் இருந்துடாதீங்க, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னோம். அதே போல் அவர் லீவுக்கு 10 நாள் போனார். அப்போ 10 நாள் முடிச்சுட்டு வந்த உடனே நாங்கள் எல்லோரும் கேட்டோம், இந்த 10 நாளும் வீட்டில் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி ஏற்கனவே நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்ததுனால நிறைய பேர் என்னை ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூப்பிட்டாங்க, ஆனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன், நான் போகலைன்னு சொல்லிட்டேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு. 2வது செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் முடியுது. முடிஞ்ச உடனே திரும்பவும் ஒரு 6 மந்த் லீவு. நான் பைபிள் காலேஜிலே இருந்துட்டேன். இப்போ மற்றவங்க எல்லாம் லீவுக்கு போயிட்டாங்க, இவரும் போயிட்டார். போனவர் அந்த 6 மாத லீவில் மறுபடியும் அவங்க இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூப்பிட்டு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பண்ண கூப்பிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டார். பின்னாடி போய் 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 அதற்கு பிறகு 6 மாதம் லீவு முடிஞ்சு திரும்பி காலேஜுக்கு வரணும். காலேஜுக்கு வரலை, 8 மாதத்தில் வரலை, அடுத்த வருஷமும் வரலை, அடுத்த வருஷமும் வரல. 3 வருஷம் நாங்கள் எல்லாரும் படித்து முடித்து கிராஜுவேஷன் வாங்கிட்டோம். கிராஜுவேஷன் வாங்கி நான் வந்து பைபிள் காலேஜ் வார்டனாக வந்துட்டேன். மற்றவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஊழியத்திற்கு போயிட்டாங்க. அப்போ வந்து நான் வார்டனாக அந்த பைபிள் காலேஜில் சேரில் உட்காண்டிருக்கும்போது கேட்டை ஒருத்தர் திறக்கிறாரு. திறந்த உடனே எனக்கு வந்து என் கூட படித்த அந்த மனுஷனை மாதிரி தெரிஞ்சிருச்சு. அப்படியே, பிரதர் நீங்கள் தானான்னு கேட்டேன். நானே தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் தோற்றமெல்லாம் மாறிடுச்சு. ரொம்ப அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார். அவர் சொன்னார், இங்கே இருந்து நான் போன உடனே இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் என்னை டான்ஸ் பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க, மிமிக்ரி பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. நானும் தெரியாத்தனமாக ஆசைப்பட்டு போனேன். திரும்பி பைபிள் காலேஜுக்கு வரவே முடியல. இப்போ நான் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன், நான் நிற்கதையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடணும், நான் உங்களுக்கு முன்னாடி பாடி காமிக்கவா அப்படின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், எனக்கு முன்னாடி நீங்கள் பாடி காமிக்க வேண்டாம், இப்போ 11:30 11:30 மணிக்கு டீ டைம் விட்ட உடனே ஒரு ப்ரேயர் இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்டும் வருவாங்க, நான் வார்டன் தானே, நான் சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் வந்து அவங்க முன்னாடி பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, அவங்க முன்னாடி பாடக்கூடிய எல்லா தகுதியை நான் இழந்துட்டேன், ஆனால் நான் பாடுறேனே உங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லி நான் சேரில் உட்காண்டிருக்கிறேன். ஒரு 15 அடிக்கு பின்னாடி போய் நின்று ஒரு பாட்டை பாடி ஏங்கி 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 அழுதார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் சொன்னேன், பிரதர் இப்போ என்ன கெட்டு போயிடுச்சு, நீங்கள் திரும்பி வர வேண்டியது தானே பிரதர், அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்குவார். இல்லை பாஸ்டர், ஏற்கனவே நிறைய டைமு இந்த பாதாள குழியிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி தூக்கி விட்டார், நான் ஒவ்வொரு டைமும் இனி திரும்பி இந்த மாதிரி திரும்பி பார்க்க மாட்டேன், அங்கே போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுப்பேன், ஆனால் விழுந்து விழுந்து போனேன், ஆனால் இப்போ நான் விழுந்திருக்கிறது எழும்பவே முடியாத ஒரு குழி, அதுலேயே இருக்கிறதுலே ஒரு லேடியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன், அவங்க பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரி, வீட்டில் ஒரு துளி சமாதானம் கூட இல்லை, இந்த வயசுலேயே ஒரு குழந்தை வேற எனக்கு பிறந்துருச்சு, இனி ஊழியத்தையும் உங்களையும் நான் நினச்சே பார்க்க முடியாதுன்னு அன்னைக்கு போனவர் தான் இன்னைக்கு எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. அப்போது இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகளை
ஆண்டவர் நம்மளை சில பொல்லாத கட்டிலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பார். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களானோமே. எல்லாரும் சொல்லுங்கள், இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களானோமே. ஆமென். எப்படி ஜெயம் கொள்ளணுமாமா? சொல்லுங்க சத்தமா. எப்படி ஜெயம் கொள்ளணும்? முற்றிலும் ஜெயம் கொள்ளணும், முற்றிலும் ஜெயம் கொள்ளணும். ஆமென். ஆண்டவரே, நீர் என்னை தூக்கி எடுத்த அந்த பாவத்தில் மறுபடியும் நான் விழ மாட்டேன். நீ என்னை தூக்கி எடுத்த அந்த பிரச்சனையில் நான் மறுபடியும் நான் விழ மாட்டேன். என்ன வந்தாலும் தேவன் நம்மை தூக்கி எடுத்த அந்த சூழ்நிலைக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போகவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் மறுபடியும் நீங்கள் போயிருக்கலாம். பாஸ்டர், ஏற்கனவே கர்த்தர் ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் ஒரு காரியத்திலேருந்து என்னை தூக்கி எடுத்தாரு. ஆனால் என்னுடைய கொழுப்பு பாஸ்டர், நான் திரும்பவும் அதை தேடி போனேன், திரும்பவும் அந்த பிரச்சனைக்குள்ள நானாக போய் மாட்டிக்கிட்டேன், அந்த சூழ்நிலையில் திரும்பவும் நானே போனேன். இது எனக்கு தேவையில்லாத வேலை, நான் செஞ்சிருக்க கூடாது. ஆனால் மறுபடியும் பழையது மாதிரி எனக்கு தைரியம் வந்துருச்சு, மறுபடியும் நான் போய் விழுந்துட்டேன், என்னை எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் நம்புகிறேன், இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவாராக. மறுபடியும் அவருடைய அன்பின் கயிறு உங்களை தேடி வருவதாக. கர்த்தர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுத்து மலையின் மேல கர்த்தர் நிறுத்துவாராக. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, எங்களை தூக்கி எடுக்கிற நல்ல தேவன், எங்களை தூக்கி எடுக்கிற நல்ல தேவன், எங்களை தூக்கி எடுக்கிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பது இல்லை. அப்போ ஒரு விச ஆண்டவர் நம்மளை காப்பாத்திட்டாருன்னா, ஒரு விச ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்துட்டாருன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு வேற எதுலையுமே போராட மாட்டான். நீங்க எந்த விஷயத்துல வீக்கு அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு நல்லா தெரியும். பாருங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்துறோன்னு வைங்களேன், அந்த பாத்திரத்தில் ஓட்டையே இல்லாத ஒரு இடத்துல ஓட்டை போடுறதுக்கு கடினம். ஆனால் ஏற்கனவே ஓட்டை போட்டு அடைச்சிருக்கிற ஒரு இடத்துல ஓட்டை போடுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அப்போ பிசாசும் இந்த மாதிரி தான் கையை அழுவான். அப்படின்னா புதிய புதிய விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து விழத்தள்ளணும்னு நினைக்க மாட்டான். சில விஷயங்கள் உங்களுக்குள்ள டீஃபால்ட்டாகவே நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க, அது உங்களுக்கு பிடிக்காது, அந்த பாவத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் சில காரியத்தை பிசாசு உங்களுக்குள்ள ஆதியிலே வச்சிருப்பான், நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வச்சிருப்பான். அந்த வல்லமை அந்த இடத்துல விழுகையை வச்சு மறுபடியும் உங்களை அதுக்கு நேராக டிராவல் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் மறுபடியும் விழ மாட்டேன். ஆனால் யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் எச்சரிக்கிறார், யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் எச்சரிக்கிறார். யார்கிட்டேன்னு எனக்கு தெரியல, மறுபடியும் நீ போய் விழுந்துராத, மறுபடியும் நீ போய் அதில் மயங்கிறாத, மறுபடியும் அந்த இடத்துல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சதே ஆண்டவருடைய பெரிய அனுக்கிரகம், பெரிய கிருபை. நீ தப்புவிக்கவே முடியாது, நீ அதிலேயே அழிஞ்சிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்னமோ தெரில உங்க மேல வச்சிருக்கிற பெரிய கிருபை, அதனால தான் அந்த சிக்கல்ல இருந்து கர்த்தரே உங்களை காப்பாத்தினார், ஆண்டவரே உங்களை தூக்கி எடுத்தார். ஆனா மறுபடியும் அதுக்குள்ள நம்ம போய் விழுந்தா வேற யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா காப்பாற்ற முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா ஆண்டவர் கடிந்து கொள்ளுவார், அடிக்கடி எச்சரிப்பார். உடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா,
நமக்கு இது தேவையில்லாத வேலைன்னு உடனே வெளியே வந்துடணும். ஆமேன் சொல்லுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களெல்லாம் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த காரியம் முற்றிலும் சாம்பல் ஆகணும், முற்றிலும் அழிந்து போகணும். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? அந்த வல்லமை அழிஞ்சு போகட்டும், அந்த பலவீனம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு போகட்டும். இனி அந்த இடத்துக்குள்ள நான் போகவே கூடாது ராஜா. ஆமேன் ஆமேன். என்னை விடுதலை ஆக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? இந்த செய்தியினுடைய இடையிலே சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் என்னை கட்டுகிற கர்த்தர், என்னை முற்றிலுமாய் விடுதலையாக்குற கர்த்தர், என்னை முற்றிலுமாய் விடுதலையாக்குற கர்த்தர், எனக்கு இரக்கம் பாராட்டுகிற நல்ல தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர், என்னை மீண்டும் அலங்கரிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அலங்கார வாசலிலே அலங்கோலம் முடவனை கர்த்தர் அன்றைக்கு சரி செய்தாரே, சரி செய்தாரே. என்னை சரி செய்ய வல்லவர் வல்லவர் வல்லவர். சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அலங்கார வாசலில் அலங்கோலம் முடவன் அன்று நடந்தானே ஆண்டவரே, நடந்தானே. உங்களால கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் ஆகும் ஆண்டவரே, எல்லாம் ஆகும் ஆண்டவரே, எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அலங்கார வாசலிலே அலங்கோலம் முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில் பாடும். அலங்கார வாசலிலே அலங்கோலம் முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பாடும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுவீரி, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுவீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக, கோலும் கையுமாக விளைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. பாடுவோம். கோலும் பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. இப்ப கைய மேல உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீ. இப்போ கைகளை மேல தட்டி எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. ஹல்லேலூயா. எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க. ஆகாதது
தேவா உம்மாலாகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, உம்மாலாகும், உம்மாலாகும், எல்லாம்